Hi, hello everyone. This is me, Aarti. Welcome to the Magic Warehouse podcast. என் வாழ்க்கையிலே சின்ன வயசுலேருந்து எனக்கு இன்னும் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்தது இந்த கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி பண்ணவே மாட்டேன். கேட்டால் ஐ லவ் நியூ திங்ஸ், ஐ லவ் எக்ஸ்ப்ளோரிங் நியூ திங்ஸ். நான் எப்போதும் புது விஷயத்தை தான் பண்ணுவேன். ஸோ ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி பண்ணால் அது போர்டம், அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் ஒரு க்யூரியஸான பர்சன், அப்படி இப்படின்னு நான் என்னை சொல்லிக்குவேன். இந்த பாட்காஸ்ட்டும் எனக்கு தெரிஞ்சு நான் 2020 2020 பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது மட்டும் எனக்கு வரவே இல்லை. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், எப்படியா கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனால் அது எனக்கு நடக்கவே இல்லை. தலைகீழ நின்னா கூட, நான் கஷ்டப்பட்டு பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சா கூட அது நடக்காது. நானும் பண்ணணும்னு நினப்பேன். ஒவ்வொரு வாட்டியும் என்னோடய பாட்காஸ்ட் யாருக்காவது ஹெல்ப் ஆச்சு, இது நீ இப்படி சொன்னது சூப்பராக இருந்துச்சு அப்போல்லாம் யாராவது சொல்லும்போது, அப்போல்லாம் எனக்கு தோணும், நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னா ஏன் நம்ம பண்ணக்கூடாது? பண்ணலாமே, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணலாமே. நம்மளுக்கு பேசவும் பிடிக்கும். ஸோ நம்ம பாட்டுக்கு பேசி போடலாம். இதில் என்ன இருக்குது, இதில் என்ன கஷ்டம், நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு நினப்பேன். ஆனாலும் அதை பண்ண முடியாது. ஸோ நான் ரீசெண்டாக திருப்பி இப்போது கன்சிஸ்டண்ட்டாக ஓரளவுக்கு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு 7-8 பாட்காஸ்ட் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இந்த கன்சிஸ்டன்ஸுக்கு பிகைண்ட் இருக்கிற ரீசன் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு பாட்காஸ்ட் போடும்போது ஒன்று சொன்னேன் தெரியுமா? நான் இந்த பாட்காஸ்ட்லாம் திருப்பி கேட்கும்போது எனக்கு ரொம்ப செமையாக இருந்துச்சு. அண்ட் அதனாலேயே எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னேன். ஸோ அதுதான் ரீசன். எப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஏன் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்குள்ளேயே இருக்கிற ஏதோ ஒரு ரீசனாக இருந்து, அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எந்த ஃபேக்டர்ஸ்னாலையும் அது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்குதோ, அப்போ அந்த விஷயத்த கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போது ஃபஸ்ட்டு என்ன யோசித்தேன், எல்லோரும் என் பாட்காஸ்ட் அவங்க கேட்குறதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, அது ஹெல்ப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, அதனால நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அப்போது கொஞ்ச நாள் கழித்து அவங்க யாருமே என் பாட்காஸ்ட்டை கேட்கல, அவங்க யாருமே என் பாட்காஸ்ட்டு ஹெல்ப் ஆகும்னு சொல்லலை. அப்படின்னா என்னால் அந்த பாட்காஸ்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் என்னோடய ட்ரைவிங் ஃபோர்ஸாக இருந்துச்சு. ஸோ எப்போ நம்மளோட ட்ரைவிங் ஃபோர்ஸ் வெளியில் இருக்கோ, அப்போ அதை நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பிகாஸ் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் திங்கில், இல்லை அதர் பீப்புளில். அது நம்மளுக்கு எல்லா டைமும் கன்சிஸ்டண்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஒரு பாட்காஸ்ட் எனக்கு செம்மையாக நான் ரெக்கார்ட் பண்ணி போடும்போது எனக்கு சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் அதை கேட்கும்போது மேபி உங்களுக்கு அது அந்தளவுக்கு செம்மையாக இருந்திருக்காது. சில பாட்காஸ்ட் நான் சும்மா போட்டிருப்பேன். அந்த மாதிரி தான் இந்த அழகின் அருங்காட்சியம் அப்படின்னு ஒரு பாட்காஸ்ட்டு, அதை நான் சும்மா ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். ஆனால் அது செம ஹிட். அதில் 400 பேர் அந்த பாட்காஸ்ட்டை கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அந்த பாட்காஸ்ட் நான் சும்மா ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். ஸோ நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ணும்போது அது நடக்கவே நடக்காது. இதுவே இப்போ எனக்கு என்ன தெரியுமா தோணும், உனக்கு என்ன தோணுதோ பேசி போட ஆர்த்தி. அது இப்போ உனக்கு எப்படி சொல்கிறது, அது நல்லாவே இல்லைன்னு இருக்கலாம், இதெல்லாம் பேசி போடுறியே அப்படின்னு இருக்கலாம். ஆனால் நீ ஃப்யூச்சரில் கேட்கும்போது அது உனக்கு செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி பண்ணு அப்படிங்கும்போது இட்ஸ் சம்திங் தட்ஸ் கம்மிங் வித்தின் மீல. இதில் வெளியில் இருக்கிற எந்த ஃபேக்டர்ஸுமே என்னை அஃபெக்ட் பண்ணல. யார் கேட்டாலும் சரி, கேட்காட்டினாலும் சரி, நான் போஸ்ட் பண்ணுறத போஸ்ட் பண்ணுவோம். இதை அடுத்தவங்களுக்காண்டி போஸ்ட் பண்ணல, இது எனக்காண்டி போஸ்ட் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் நான் எந்தெந்த மைண்ட் செட்டில் இருந்தேன், எப்படிலாம் யோசிச்சுருக்கேன், எப்படிலாம் பேசியிருக்கேன் அப்படிங்கிறத நானே கேட்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எப்போ ஒரு விஷயத்த நம்மளுக்காண்டி பண்ணுறோமோ அப்போது கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம். இது எதுவானாலும் இருக்கலாம். நம்ம படிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு ஹேபிட்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வேலையாக இருக்கலாம். எக்ஸசைஸ் பண்ணால் கூட அதை நீங்கள் உங்களுக்காண்டி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும். நான் எல்லோரும் என்னை குண்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க, அதனால நான் ஒல்லியாகணும்னு எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம பண்ணிக்க மாட்டோம். ஆனால் அதுவே நம்மளுக்குள்ளேருந்து நான் ஹெல்த்தியாக இருக்கணும், இந்த மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு நம்ம உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஃபோர்ஸ் நம்மளை ட்ரைவ் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஸோ கன்சிஸ்டன்சிக்கு மெயின் ரீசன் நம்ம உள்ளுக்குள்ளேருந்து வர அந்த ரீசன் தான். ஸோ அந்த ரீசன் என்னன்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா கன்சிஸ்டன்சி அதுவாக வந்துடும். அந்த ரீசனை ஃபைண்ட் பண்ணாமல் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் நீ என்ன ட்ரை பண்ணாலும், தலைகீழ நின்னாலும் அது நடக்காது. ஸோ எதுக்காண்டி அந்த விஷயத்த பண்ணுறீங்க?
ஒய் யூ வாண்ட் டு பி கன்சிஸ்டன்ட் இன் தட் பர்டிகுலர் திங் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆன்சரை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அது எக்ஸ்டர்னல் திங்காக இருந்துச்சுன்னா அது ஏன் எவனோ ஒருத்தன் என்னமோ சொல்லிட்டு போகிறான், அவனுக்கு நான் குண்டாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் எனக்கு நான் குண்டாக இல்லையே, நான் அழகாக தானே இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து பண்ணணும். இது எதுக்கு நம்ம பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்காண்டிலாம் நம்ம எதுக்கு பண்ணிவிட்டு அப்படின்ட்டு அதை விட்டுருங்க. அதுவே இல்லை, அதுக்கு வந்து உள்ளுக்குள்ளேருந்து நம்மளுக்கும் உண்மையாகவே அந்த நீடு இருக்கா, உண்மையாகவே நான் ஹெல்த்தி ஆகணுங்கிற ஆசை வந்து எனக்குள்ளேயும் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கொஸ்டின் பண்ணிட்டு அந்த இன்னர் ட்ரைவை மட்டும் நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி அதுவாக வந்துடும் அப்படின்ட்டு நான் உணர்றேன். இந்த பாட்காஸ்ட்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போக போக நான் பேசுகிற டோனே வந்து கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் இதுவும் நல்லா இருக்குது. முன்னாடி வந்து கொஞ்சம் பயந்து பயந்து பேசுவேன், இதை பேசலாமா வேணாமா, நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தப்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயந்து பயந்து யோசித்து சில டைம் எப்படி சொல்கிறது, ஒரு 4-5 வாட்டிலாம் ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்போலாம் வந்து ஒரே டேக் தான், அதில் என்ன பேசினாலும் பரவாயில்ல, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, வளர்னாலும் பரவாயில்ல, சும்மா போஸ்ட் பண்ணுவோம், யார் கேட்பா நம்மளை, இது ஏன் சேனல் ஏன் வாய்ஸு, எதுனாலும் போஸ்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு. ஸோ நம்ம எப்போ நம்மளாக இருக்கோமோ அப்போது நம்ம பண்ணுற விஷயங்களும் கண்டிப்பாக இட் வில் ஹெல்ப் பீப்புள். அதை வந்து அவங்களும் ரசிப்பாங்க. நான் இந்த பாட்காஸ்ட்டில் வந்து நான் எதுவுமே என்னை ஆர்டிஃபிஷியலாக ஆக்கிக்கலாம். எனக்கு என்ன தோணுதோ இந்த நிமிஷம் எனக்கு இது தோணுது, நான் இதை பேசுகிறேன். இதை நான் எழுதி வச்சு கூட பேசலை. எழுதி வச்சு பேசினேன்னா நான் கண்டிப்பாக சொதப்பிடுவேன். 4வது லைன்லேயே கண்டிப்பாக சொதப்பிடுவேன். இப்போ கூட பாருங்களேன், எங்கள் அம்மா வந்து கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ணாங்க. நான் பாஸ் பண்ணிட்டு திருப்பியும் அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஏதோ இது யூனிவர்ஸே போதும் நீ பேசினது, முடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பாட்காஸ்ட்டில் கண்டிப்பாக சந்திப்போம். அது வர ஏன் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, இப்போ கூட இந்த பாட்காஸ்ட்டை ஏன் கேட்குறீங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கேளுங்க. ஓகேவா? ஸோ யுவர் கொஸ்டின்ஸ் ஆர் தி ஆன்சர். ஓகே, ஸோ டாடா, bye, have a great day, keep smiling.